வணக்கம். நாங்கள் வலி தென்மேற்கு மானிப்பாய் பிரதேச சபை. மானிப்பாய் பிரதேச சபை எமது பிரதேசத்தில் உள்ள திண்மக்கழிவு முகாமைத்துவத்தை சிறப்பிக்கும் மேலோங்க வைக்கும் அடிப்படையிலே இயற்கை உரம் கல்லுண்டாய் இயற்கை உரம் என்ற அடிப்படையிலே கடந்த கால பிரதேச சபை கூடியிருந்த கடந்த கால சபையிலே நாங்கள் அதை அறிமுகப்படுத்தினோம். நான் நினைக்கிறேன் கோட்டபாயா அவனுடைய ஆட்சி காலத்திலே யூரியா உரங்களுக்கு உடனடியாக அதனை நிறுத்துவதற்கான அறிவிப்பு வந்ததும் 3வது நாள் அவர்கள் அதை அறிவித்த 3வது நாள் எங்களுடைய சபை அமர்வு இடம்பெற்றது. அந்த சபை அமர்விலே அந்த அறிவிப்பு பிழையானது என்பதை வெளிப்படுத்தும் முகமாக நான் ஒரு உறுப்பினராக இருந்த பொழுது உரம் போட்டு செழிப்பாக வளர்ந்த ஒரு குரக்கன் பயிரையும் உரம் போடப்படாத மிகவும் குறாவி போய் நின்ற ஒரு குரக்கன் பயிரையும் யதார்த்தமாக எடுத்து நான் தனித்தனி பைகளிலே போட்டு வந்து அந்த சபையிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினேன். அரசாங்கம் தனக்கு தெரிந்த வகையிலே ஒரு அறிவிப்பை விடுத்துவிட்டு போய்விட்டது. இதனாலே விவசாயிகள் மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்கொள்ளப் போகிறார்கள். ஆகவே ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் மறு திட்டத்தை கொண்டு வந்து மக்களிடம் கொடுக்க வேண்டும். ஆகவே வேறு எந்த ஒரு முன்னாயத்தங்களும் இல்லாமல் விவசாயிகள் மீது சுமத்தப்பட்ட ஒரு பெரிய சுமை. இதற்கு எங்களுடைய பிரதேச சபை நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்ற கேள்வியை நான் அந்த சபையிலே எழுப்பியிருந்தேன். நாங்கள் ஏதாவது எங்கள் பிரதேசத்தினுடைய விவசாயிகளுடைய கைகளிலே கொடுக்க வேண்டும் என்ற அந்த கேள்வியின் அடிப்படையிலே அந்த காலத்திலே தவிசாளராக இருந்த ஜெகனேசன் அவர்கள் நாங்கள் ஒரு இயற்கை உரத்தை தயாரிப்போம் என்று கூறி அந்த அடிப்படையிலே நாங்கள் அப்பொழுது ஒரு சிறிய மிஷினை கொள்வனவு செய்து எங்களுடைய பிரதேசத்தில் ஏற்றப்படுகின்ற கழிவுகளை உரமாக மாற்றுகின்ற செயற்பாட்டிலே நாங்கள் ஈடுபட்டிருந்தோம். ஆகவே கல்லுண்டாய் இயற்கை உரம் என்பது மிகவும் பிரபல்யம் அடைந்தது. ஏனென்றால் அந்த உரத்திலே நாங்கள் அப்பொழுதிலிருந்து இன்று வரைக்கும் மிக கவனம் செலுத்தி வருகிறோம். ஏனென்றால் ஒரு இயற்கை உரத்திலே இருக்க வேண்டிய நைதரசன், பொட்டாசியம் போன்ற அத்தனை சேர்மானங்களும் இந்த எங்களுடைய உரத்திலே இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் கோழி கழிவுகள் அதுபோல இறந்த விலங்குகள் எங்கு இருந்தாலும் நாங்கள் அவற்றை எல்லாம் ஏற்றி கொண்டு வந்து நைதரசனை கூட்டுவதற்காக அந்த குப்பைக்குள்ளே நாங்கள் அதை புதைத்து நாங்கள் அந்த உரத்தை தயாரிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் புதிய சபை கூடியிருக்கிறது. நான் தவிசாளராக பொறுப்பேற்ற அந்த காலத்தில் ஒரு மாற்றம் பெற வேண்டும் என்று விரும்பியிருந்தேன். அந்த அடிப்படையிலே 1 கோடி ரூபாய் பெறுமதியான பெரிய மிஷினை கொள்வனவு செய்து அதன் மூலமாக எங்களுடைய உர உற்பத்தியை பெருக்கி விரைவுபடுத்த வேண்டும் என்றும் கருதியிருந்தேன். அந்த அடிப்படையிலே அந்த தீர்மானத்துக்கு அமைவாக நாங்கள் புதிய மிஷின் 1 கோடி ரூபாவுக்கு பெறுமதியான புதிய மிஷின் பொருத்தப்பட்டிருக்கிறது. இந்த மிஷினிலே கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10,000 கிலோ இயற்கை உரத்தை உற்பத்தி செய்ய முடியும். இன்றைக்கு நாங்கள் முல்லைத்தீவு விவசாய திணைக்களத்திற்கு 3 லட்சம் கிலோ உரம் ஓர்டரை எடுத்து அதன் முதற்கட்டமாக 50,000 உரத்தை இன்றைக்கு நாங்கள் அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். இதன் மூலமாக எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கக்கூடிய திண்மக்கழிவு முகாமைத்துவம் மேலோங்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஏனென்றால் எங்களுக்கு தேவை ஏற்படுகிற பொழுது நாங்கள் ஒரு தேவை ஏற்படுகிற பொழுது இன்னொன்றை தேடி ஓடுவோம். ஆகவே இந்த பெரிய மிஷின் வந்ததனாலே ஒரு நாளைக்கு 10,000 கிலோ உரம் தயாரிக்கலாம் என்றதனாலே நாங்கள் குப்பைகளை தேடி ஓட போகிறோம் இப்பொழுது. ஆகவே பாடசாலைகள், பொது நிறுவனங்கள், ஆலயங்கள் இவற்றை எல்லாவற்றிலும் ஒரு அறிவிப்பு விடுக்கிறோம். என்னென்றால் நீங்கள் பொலித்தீன் அற்ற பிளாஸ்டிக் கழிவுகள் அல்லாத உங்களால் கூட்டப்படுகின்ற குப்பைகளை நீங்கள் எங்களிடம் அறிவிக்கிற பொழுது அவற்றை நாங்கள் ஏற்றி வந்து நாங்கள் அதை அப்புறப்படுத்தி நாங்கள் இங்கே உரத்திற்கு எங்களாலே பயன்படுத்த முடியும் என்பதை நாங்கள் தெரிவிக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த முயற்சியில இந்த முயற்சியில எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் இருக்கிறது. என்னவென்றால் வாகன பற்றாக்குறை இருக்கிறது. குப்பைகளை ஏற்றி வருகின்ற உளவு இயந்திரங்கள் 15 வருடங்களுக்கு மேற்பட்டவையாகத்தான் இருக்கிறது. ஆகவே போதாமை காணப்படுகிறது. அது அடிக்கடி ரிப்பேரிங் வேலைகள் அதற்கு போறதுனால அது எங்களுக்கு இன்று வரைக்கும் சவாலாக இருக்கிறது. இப்பொழுது அரசாங்கம் சொல்லி இருக்கிறது ஒவ்வொரு பிரதேச சபைகளுக்கும்
வாகன இறக்குமதிகளை செய்து அதில் உளவு இயந்திரங்களும் கொடுக்க போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கௌரவ ஆளுநர் அவர்களிடம் மானிப்பாய் பிரதேச சபை சார்பாக நான் ஒரு வினயமான கோரிக்கை வைக்கிறேன். ஏனென்றால் இது ஒரு முன்னுதாரணமான செயற்பாடு. நாங்கள் திண்ம கழிவை 1 கோடி ரூபாய் பெறுமதியான இயந்திரங்களை பயன்படுத்தி கொண்டு அந்த திண்ம கழிவுகளை செய்கிற பொழுது எங்களுக்கு அதை தொடர்ச்சியாக செய்வதற்கு ஒரு சரியான சீரான வாகனங்கள் எங்களுக்கு தேவை. ஆகவே இதை முன்னுதாரணமாக காட்டி இதற்கு ஒரு முன்னுரிமை அடிப்படையிலே கௌரவ ஆளுநர் அவர்கள் எங்களுக்கு மேலதிகமான உளவு இயந்திரங்களை எடுத்து தர வேண்டும். அப்படி செய்கிற பொழுது நாங்கள் எங்களுடைய வேலை திட்டங்கள் மிக இலகுவாக அமையும். எங்களுடைய பிரதேசம் தூய்மை பெறும் என்றதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த கல்லுண்டாய் வீதி பிரதேசம் முழுவதும் மக்கள் மனதிலே ஒரு குப்பை கொட்டுகிற இடமாகத்தான் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் வீதிகள் முழுவதும் குப்பைகளை சட்டபூர்வமற்ற குப்பைகளை ஏற்றி கொண்டு வந்து அது எங்களுடைய பிரதேசம் மற்றும் பிரதேசத்திலே இருப்பவர்கள் அல்ல, வெளிவெளி பிரதேசங்களிலே இருப்பவர்கள் குப்பைகளை கொண்டு வந்து வீதிகளிலே போடுவது மிக அசிங்கமாக அந்த இடம் இருந்தது. பல மக்களாலும் அந்த எங்களுக்கு முறைப்பாடு செய்யப்பட்டது. ஆகவே நான் ஒரு தீர்மானத்துக்கு வந்தேன். ஒவ்வொரு முறையும் நாங்கள் எங்களுடைய ஆட்களை வைத்து ஏற்றுவதை விட இனி குப்பை போடாத அளவிற்கு அந்த இடத்தை மாற்ற வேண்டும் என்ற நிலைப்பாட்டை கொண்டு வந்து சபையிலே எல்லோருடைய ஏகமனதான தீர்மானங்களையும் எடுத்து முழு இடங்களிலும் சிசிடிவி கேமரா பொருத்தி கண்காணிப்பு செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்து இன்றைக்கு கல்லுண்டாயினுடைய பெரும் பகுதிகளிலும் சிசிடிவி கேமரா பூட்டப்பட்டிருக்கிறது. அதை மீறியும் கொண்டு வந்து குப்பைகளை போடுகிறார்கள். போட்டவர்களை நாங்கள் அதிலே இனங்கண்டு போலீசிடம் கொடுத்து அவர்களை நீதிமன்றத்திற்கு அனுப்புகின்ற அந்த செயற்பாடுகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே தயவு செய்து அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். கல்லுண்டாய் வெளி முழுவதிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது, உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இதில் தேவையில்லாமல் அகப்பட்டுக் கொள்ளாதீர்கள் என்ற ஒரு வினயமான வேண்டுகோளையும் நாங்கள் விடுத்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, எங்களுடைய சபை பிரதேச சபை